எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம ஹவுஸ் ஒயரிங்லேயும் சரி, மற்ற நம்ம மோட்டார்ஸ் இதெல்லாம் கனெக்ட் பண்ணுறப்ப பாருங்கள், ஃபீஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபேஸ் ஒயரில் மட்டும்தான் நம்ம வந்து ஃபீஸ் கனெக்ட் பண்ணுவோம். நியூட்ரலில் வந்து நம்ம கனெக்ட் பண்ண மாட்டோம். ஏன் கனெக்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. இப்போ அவங்களுக்கான கொஸ்டினுக்கான ஆன்சர் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு சின்ன ஹவுஸ் ஒயரிங் எடுத்துக்கிடுவோம். ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இருந்தாலும் நம்ம ஒரு பார்த்துக்குறோம். அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக கொஞ்சம் புரியும். ஒரு சிங்கிள் ஃபேஸ் மீட்ரு சரிங்களா? அந்த சிங்கிள் ஃபேஸ் மீட்டருக்கு வந்து நம்ம வயரிங் பண்ணுறது மாதிரி நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிட்டு அதுலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அந்த சிங்கிள் ஃபேஸ் ஒயரிங் நம்ம என்னென்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு சிங்கிள் ஃபேஸ் மீட்ரு எடுத்திருக்கோம், ஒரு ஃபீஸ் எடுத்திருக்கிறோம், ஒரு எம்சிபி எடுத்திருக்கோம், ஒரு ஆர்சிசிபி நம்ம எடுத்திருக்கோம். இப்போ வந்து பார்த்தோம்னா போஸ்ட்லேருந்து வர நியூட்ரல் ஒயர் வந்து நம்ம மீட்டரில் வந்து செகண்ட் டெர்மினலில் கொடுத்துட்டோம். இப்போ ஃபேஸ் ஒயர் வந்து நமக்கு ஃபஸ்ட் டெர்மினலில் வந்து இன்புட்டாக கொடுத்தாச்சு. இப்போ இதோட அவுட்புட்டில் எங்கே போகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு நீட்டில் வந்து டைரெக்டாகவே வந்து ஃபீஸ் இல்லாமல் நம்ம ஐசோலேட்டர் வச்சுருந்தோம்னா ஐசோலேட்டருக்கு போகும், இல்லை நம்ம மெயின் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை எம்சிபி எது வேணாலும் இருக்கலாம். நம்ம அங்கே வந்து டைரெக்டாகவே நியூட்ரல் வந்துடும். இப்போ ஃபேஸ் ஒயர் அப்படின்னு சொல்கிறது எங்கே வரும் அப்படின்னு சொன்னால், நமக்கு வந்து ஒரு ஃபீஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபீஸ் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல் எடுத்து நம்ம எங்கே கொடுப்போம் அப்படின்னா எம்சிபியில் கனெக்ட் பண்ணுறோம். எம்சிபி அதே மாதிரி தான் நம்ம எம்சிபி யூஸ் பண்ணலாம், இல்லை ஐசோலேட்டர் போட்டுக்கலாம், இல்லை பழைய வயரிங் இருந்தது அப்படின்னா அங்கே வந்து மெயின் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து நம்ம அந்த ஃபேஸ் எடுத்து அப்படியே நம்ம வந்து ஆர்சிசிபியில் கனெக்ட் பண்ணிட்டோம். அடுத்து நியூட்ரலும் வந்து ஆர்சிசிபி கனெக்ட் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம இதுலேருந்து வர அவுட்புட் எடுத்து நம்ம வந்து லோடுக்கு வந்து நம்ம கனெக்ட் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ லோடு அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம சிம்பிளாக ஒரு ரூமு ஒரு ஹால் இருக்குது அப்படின்னா நம்ம டிபி பாக்ஸ் வைக்க மாட்டோம். அப்படியே டேரெக்டாக அப்படியே எடுத்து நம்ம எம்சிபி போட்டு அப்படியே கொடுத்துருவோம். இப்போ ஒரு பெரிய வயரிங் இருக்குது, 4-5 ரூம் இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து டிபி பாக்ஸ் போட்டு அதுலேருந்து நம்ம வயரிங் எடுத்திருப்போம். இப்போ வந்து நம்ம சிம்பிளாக டிபி பாக்ஸ் இல்லாமல் அந்த நியூட்ரலுக்கு ஃபீஸ் போட்டால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்கிறத மட்டும் நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ ஒரு பல்ப் எடுத்துக்கிடுவோம் நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு. அடுத்து ஒரு இண்டிகேட்ரு, ஒரு சுவிட்ச் போர்டு மேக் பண்ணுறோம். அடுத்து வந்து ஒரு சுவிட்ச் எடுத்துக்கிறோம். அடுத்து ஒரு 3 பின் பிளக் எடுத்துக்கிறோம் நம்ம. சரிங்களா? ஒரு சுவிட்ச் போர்டு வந்து நம்ம கனெக்ட் பண்ணுற மாதிரி. இப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 சுவிட்ச் எடுத்திருக்கோம், ஒரு பல்ப் எடுத்திருக்கோம், ஒரு பிளக் எடுத்திருக்கோம், ஒரு இண்டிகேட்டர் எடுத்திருக்கோம். இப்போ இதுக்கு வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். இதுக்கு நம்ம வந்து சுவிட்ச் போர்டு கனெக்ஷன் சொல்லுவோம்ல, அது மாதிரி இப்போ வந்து நம்ம அந்த பல்புக்கு கனெக்ட் பண்ணி இந்த சுவிட்ச் போர்டு இந்த பிளக் எல்லாம் நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்போ நியூட்ரல் வயர் எடுத்து நமக்கு வந்து சுவிட்ச் போர்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிளக்கில் வந்து லெஃப்ட் சைடு வந்து நியூட்ரலில் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். அடுத்து ஒரு நியூட்ரல் எடுத்து நமக்கு வந்து இண்டிகேட்டருக்கு ஒரு பாயிண்ட் கனெக்ட் பண்ணுறோம். அடுத்து ஒன்று எடுத்து நம்ம பல்பு கொடுத்துட்டோம். சரிங்களா? இப்போ இவ்வளோதான். நியூட்ரல் வந்து இதுக்கெல்லாம் கொடுத்தாச்சு. இப்போ இதுக்கு வந்து ஒவ்வொன்றுக்கும் நம்ம வந்து ஃபேஸ் ஒயர் வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். இப்போ எம்சிபிலேருந்து வர அவுட் எடுத்து நம்ம ஆர்சிசிபியில் கொடுத்துட்டோம். இப்போ அதுலேருந்து எடுத்து நம்ம ஆர்சிசிபிலேருந்து வர ஃபேஸ் ஒயர் எடுத்து நம்ம சுவிட்சுக்கு கொடுக்கணும். அடுத்து இண்டிகேட்டர் கொடுக்கணும். இப்போ சுவிட்சுக்கு பாருங்கள் டவுன் சைடு கொடுத்துட்டோம். அடுத்து ஒரு சுவிட்சுக்கு எடுத்து நம்ம கொடுக்கணும். அடுத்து நம்ம பாருங்கள் நம்ம இண்டிகேட்டர் கொடுத்துட்டோம், ஒரு சுவிட்சுக்கும் கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு இண்டிகேட்டருக்கு வந்து ஃபேஸ் நியூட்ரல் கிடச்சிருச்சு. அடுத்து நம்ம வந்து பிளக்குக்கும் அடுத்து பல்புக்கும் நம்ம வந்து ஃபேஸ் ஒயர் வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். இப்போ பல்புக்கு வந்து நம்ம ஒரு சுவிட்ச்லேருந்து எடுத்து கொடுத்துட்டோம். அடுத்து பாருங்க அடுத்து இன்னொரு சுவிட்ச்லேருந்து எடுத்து நம்ம பிளக்கில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து இது நார்மல் ஒயரிங். இப்போ நம்ம ஃபேஸ் ஒயரில் மட்டும்தான் வந்து ஃபீஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் ஃபீஸ் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து எங்கேயுமே ஃபேஸ் வராது, கட் ஆயிரும். எந்த ஒரு ஃபால்ட்டும் வராது. அதாவது ஃபீஸ் போனது மட்டும்தான். மற்றபடி வேற எந்த ஃபால்ட்டும் நமக்கு வர்றதுக்கு சான்சஸ் இல்லை. சரிங்களா? ஆனால் இதே இதில் நம்ம நியூட்ரலில் ஃபீஸ் போட்டோம் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த ஒரு டயக்ராமில் பார்ப்போம். எப்படின்னா வந்து ஃபேஸுக்கும் ஒரு ஃபீஸ் போட்டுறோம், நியூட்ரலுக்கும் ஒரு ஃபீஸ் போட்டு நம்ம வயரிங் பார்ப்போம். அதில் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இப்போ நம்ம இதில் வந்து எடுத்து நம்ம இதுக்கு ஃபுல்லாகவே கொடுத்துட்டோம். அதாவது ஃபுல் அப்படின்னு சொன்னால் நம்ம கிரவுண்ட் எடுத்து போட்டிருப்போம். அதுலேருந்து மீட்ரு கொண்டு கனெக்ட் பண்ணிடுறோம். மீட்ரு கொடுத்துட்டு அடுத்து பிளக்கில் வந்து எர்த்து பாயிண்டில் நம்ம கனெக்ட் பண்ணிடுறோம். சரிங்களா? இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த டயக்ராமில் பாருங்கள், நம்ம வந்து ஃபேஸ் ஒயர்லேயும் ஒரு ஃபீஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோம், அடுத்து நியூட்ரல் ஒயர்லேயும் ஒரு ஃபீஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதில் பாருங்கள் நம்ம ஃபேஸ் ஒயருக்கு மட்டும்தான் ஃபீஸ் போட்டிருக்கோம். இதுதான் வந்து நமக்கு நார்மல் ஒயரிங்.
சரிங்களா? இப்போ அவர் கேட்ட கொஸ்டினுக்காண்டி நான் வந்து நியூட்ரல் ஒயர்லேயும் வந்து ஒரு ஃபீஸ் கனெக்ட் பண்ணிவிட்டு என்ன வரும் என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்றதுக்காண்டி நான் நியூட்ரல் ஒயர்லேயும் ஒரு ஃபீஸ் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் நீங்கள் நியூட்ரல் வந்து ஃபீஸ் போடாதீங்க. அதை அவருக்கு ஈஸியாக புரியணும் அப்படின்றதுக்காண்டி நான் அதில் ஒரு ஃபீஸ் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்படி நம்ம கனெக்ட் பண்ணி வச்சிட்டோம்னா அப்படின்னாலும் ஆனால் சர்க்யூட் ஒர்க் ஆகும். சரிங்களா? அதில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. சர்க்யூட் ஒர்க் ஆகும். நமக்கு லைட்டு போடுறோம்னாலும் வரும். நம்ம ஃபேனோ ப்ளக்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த நியூட்ரல் ஒயரில் போட்டிருக்க ஃபீஸ் வந்து கட் ஆயிருச்சு. அதாவது ஏதாவது ஒரு ஷார்ட் சர்க்யூட்டு ஏதோ ஒரு ஓவர் கரண்ட் ப்ராப்ளம்னால இந்த நியூட்ரல் ஒயரில் உள்ள ஃபீஸ் கட் ஆயிருச்சு அப்படின்னா அப்புறம் தான் பெரிய ப்ராப்ளமே இருக்குது. ஆனால் ஃபேஸ் ஒயரில் உள்ள ஃபீஸ் கட் ஆயிருச்சுன்னா நமக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. திரும்ப நம்ம ஃபீஸ் போட்டுக்குருவோம். ஆனால் இந்த நியூட்ரல் ஒயர் ஃபீஸ் வந்து கட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், இப்போ சப்போஸ் எல்லா எக்யூப்மெண்ட் நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு ஃபேனு, ஒரு வாஷிங் மிஷினு, ஒரு ஃப்ரிட்ஜ் இந்த மாதிரிலாம் நம்ம கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறப்ப ப்ராப்பர் நம்ம எர்த்திங் பண்ணலை அப்படின்னா இது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் நியூட்ரல் ஒயரில் வந்து ஃபீஸ் போட்டு கட் ஆயிருச்சு அப்படின்னா நம்ம ஃபேஸ் ஒயர் இருக்குது பாருங்கள், அது எங்கெல்லாம் நியூட்ரல் போகுதோ அங்கெல்லாம் இந்த ஃபேஸ் போக ஆரம்பிச்சிடும். இதுதான் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம். இதனால தான் நான் வந்து நம்ம நியூட்ரல் ஒயரில் வந்து ஃபீஸ் போடுறதே கிடையாது. இப்போ பாருங்க, இப்போ ஃபீஸ் போயிடுச்சு. அதாவது இப்போ நம்ம ஃபீஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஃபீஸ் வந்து கட் ஆயிருச்சுன்னு எடுத்துக்கிறோம். அஸ்யூம் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஃபீஸ் வந்து கட் ஆயிருச்சு. இப்போ இந்த ஃபீஸ் கட் ஆயிருச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இப்போ நம்ம இண்டிகேட்டர் பாருங்க. இண்டிகேட்டரில் அதாவது இண்டிகேட்டருக்கு வந்து ஒரு டெர்மினலுக்கு வந்து நம்ம ஃபேஸ் ஒயர் வந்து ஆல்ரெடி கொடுத்துருப்போம். எப்போவுமே இருக்கும். எல்லா வீட்லேயும் கண்டிப்பாக இண்டிகேட்டர் எல்லா இடத்துலையும் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னாலும் ஏதாவது ஒரு சுவிட்ச் நம்ம லைட்டோ ஏதோ ஒன்று ஆன் பண்ணி வச்சுருப்போம். அதன் மூலமாக வந்து ஃபேஸ் வந்து வரும். இப்போ இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன். இப்போ நியூட்ரலுக்கு அதாவது கட்டான உடனே என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் நம்ம இண்டிகேட்டருக்கு வந்து ஆல்ரெடி ஒரு ஃபேஸ் இருக்குது ஒரு டெர்மினலில். அடுத்த பக்கத்தில் வந்து அதுக்கு வந்து நியூட்ரலைஸ் ஆகாமல் இருந்தது அப்படின்னு சொன்னால் கட்டானதுனால என்ன ஆகும்னா அந்த ஃபேஸ் வந்து அப்படியே நேரங்க எல்லாம் அது எங்கெங்கே லைன் போதோ அப்படியே மாறும். இப்போ பாருங்கள், இங்கே இருக்கிற இதில் நியூட்ரல் இல்லாதனால ஃபேஸ் இங்கே ரிட்டர்னில் வருது. அடுத்து இங்கே ரிட்டர்னில் போகுது. அதாவது பிளக்குக்கும் போயிடுது. நீங்கள் பிளக்கில் வந்து இண்டிகேட்டர் வச்சு பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த 4 இதுலையுமே உங்களுக்கு இண்டிகேட்டர் எரியும். நியூட்ரல் கட் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னால் 4லுமே இண்டிகேட்டர் எரியும். அதில் சில பேர் நம்ம ஆரம்பத்தில் வந்து சொல்லுவாங்க, எல்லாத்துலேயும் இண்டிகேட்டர் எரியுது ஆனால் லைட் எரிய மாட்டுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கரண்ட் வருது பிளக்கில் வச்சு பார்த்தோம்னா 4லுமே லைட் எரியுது. ஆனால் நமக்கு பல்பு டிவி இதெல்லாம் இதாக மாட்டுக்கு ஓட மாட்டுக்கு லைட் எரியலை அப்படின்னு சொல்லுவாங்க. 4லுமே நமக்கு வந்து இண்டிகேட்டர் எரியுது அப்படின்னா அது வந்து நியூட்ரல் ப்ராப்ளம், நியூட்ரல் கட் ஆயிருச்சு. சரிங்களா? அது எப்படி வருதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்குறோம். அடுத்து பாருங்கள், அப்படியே ரிட்டர்ன் போகுது. ஆர்சிசிபிக்கும் போது அடுத்து அங்கே பல்புக்கும் போயிடுது. அடுத்து பாருங்கள், நமக்கு எம்சிபி வெளியே வந்து எங்கே கட் ஆகிருக்கோ நியூட்ரல், அதாவது நம்ம ஃபீஸ் போயிருச்சு அப்படின்னு சொன்னால் அது வரைக்கும் ஃபேஸ் வந்து போய் ஒரு சர்க்கிளாகவே வந்து நமக்கு வந்து ரிட்டர்ன் ஆகி வந்துடும். அதாவது ஒரு சர்க்யூட் வந்து க்ளோஸ் ஆகிற மாதிரி வந்துடும். ஆனால் இங்கே க்ளோஸ் ஆகாது, ஏன்னா நியூட்ரல் இங்கே கட் ஆயிருச்சு. சரிங்களா? இன்னொருக்கா பாருங்கள் எப்படியெல்லாம் அது வருது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இப்போ நமக்கு வந்து இண்டிகேட்டர் வரைக்கும் அடுத்து வந்து ஒரு ஃபேஸ் நிற்கிது, நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். அப்படியே இங்கே வருது, அடுத்து பிளக்குக்கு வருது, அடுத்து ஆர்சிசிபி போகுது, அடுத்து பல்புக்கு போகுது, அப்புறம் ஆர்சிசிபியில் அவுட்டில் பாருங்கள். சரிங்களா? இப்படியே வந்து எங்கெல்லாம் ஃபீஸ் கட் ஆச்சோ, எந்த இடத்துல ஃபீஸ் கட் ஆச்சோ அந்த இடத்துக்கே வந்துருச்சு நமக்கு. இப்போ எந்த இடத்துல வந்து ஃபீஸ் கட் ஆகுதோ அது வரைக்கும் வந்து நமக்கு ஃபேஸ் ஒயர் வந்து ரிட்டர்ன் ஆகி சப்ளை வந்துடுது. இதனால தான் வந்து நம்ம நியூட்ரலில் வந்து ஃபேஸ் ஒயர் யூஸ் பண்ணுறது கிடையாது. அதனால் வந்து இதுக்கு முன்னாடியும் தெரியாமல் சில இடங்களில் இருந்தது அப்படின்னு சொன்னால் அதை எடுத்துடலாம். இப்போ நம்ம வந்து ஈஸியாக நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் ஏன் நம்ம நியூட்ரல் ஒயரில் வந்து ஃபீஸ் கனெக்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம இப்போ பார்த்துருக்கோம்ல, அதாவது நியூட்ரல் ஒயரில் வந்து நம்ம ஃபீஸ் போட்டு ஃபீஸ் கட் ஆயிருச்சுன்னா என்ன ப்ராப்ளம் வரும், எப்படியெல்லாம் வந்து ஃபேஸ் ரிட்டர்ன் ஆகி வரும் அப்படின்னு சொல்கிறத இப்போ நம்ம வந்து டயக்ராமில் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு வீடியோ வந்து ப்ராக்டிக்கலாகவே மேக் பண்ணுறேன். அதாவது நியூட்ரல் ஒயரில் ஒரு ஃபீஸ் கனெக்ட் பண்ணி அந்த ஃபீஸை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு எப்படியெல்லாம் சப்ளை ரிட்டர்ன் ஆகி வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ராக்டிக்கலாக வயர் வச்சு வீடியோ கனெக்ட் பண்ணி நான் அப்லோட் பண்ணுறேன். அடுத்து ஒன்று பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து எர்த்து வயரும் நியூட்ரல் வயரும் ரெண்டையும் வந்து லிங்க் பண்ணவே கூடாது. எந்த இடத்துலையும் லிங்க் பண்ணவே கூடாது, எர்த்தும் நியூட்ரலும். சரிங்களா? அப்படி நம்ம லிங்க் பண்ணணும் அப்படின்னா அதனால என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்கிறத நான் அடுத்த வர வீடியோவில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.